Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான இந்த வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோப்பா. இந்த மன மகிழ்ச்சியின் காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. அப்பா, எங்ககிட்ட இருந்து எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ ராஜா, அதை நீங்கள் எங்ககிட்ட பேசுங்க சுவாமி. நாங்கள் என்ன காரியத்தில் இன்னும் நாங்கள் உங்ககிட்ட கிட்டி சேரணுமோ எங்களுக்கு உணர்த்துங்க சுவாமி. அப்பா, நாங்கள் இன்னும் எதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, என்னையும் எங்களையும் உங்கள் கைகளில் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. உங்கள் ஆளுகைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்ளலாம். மறுபடியுமாக இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆன்லைன் மூலமா பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் பேசுவாராக, இடைப்படுவாராக. ஓகே, நம்ம இன்னைக்கு எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, அப்போ நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? பரிசுத்த ஆவி உங்ககிட்டயும் என்கிட்டயும் வந்தாச்சா, இல்ல வரணுமா, இல்ல வர போகிறாரா? நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பரிசுத்த ஆவி இனிமேல் தான் வர போறாரா, இல்ல வந்துட்டாரா, இல்ல காத்துட்டு இருக்க போறோமா? வந்தாச்சு இல்ல. அப்ப எப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற வந்தாரு? நான் என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னோட சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேனோ, என்னைக்கு என் பாவத்திலிருந்து நான் மன்னிப்பு பெற்றனோ, என்னைக்கு ஆண்டவரே உங்களுக்காக என்னோட வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்தமா வாழ போகிறேங்கிற ஒரு முடிவு எடுத்தனோ, அன்னைக்கு எனக்குள்ள ஆவியானவர் என்ன பண்ணியாச்சு? வந்தார். இது எப்படி சொல்லலாம்னா, ஹோலி ஸ்பிரிட் இன் மீன்னு சொல்லலாம் இது. ஓகேவா? இன்னொன்று இதுல சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஹோலி ஸ்பிரிட் அப்பான் மீ. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த செகண்ட் கான்டெக்ஸ்ட் எப்படின்னா, ஆவியானவருக்கு நான் இன்னும் என்னை அர்ப்பணிக்கும் போது, இன்னும் என்னைய விட்டு கொடுக்கும் போது, நான் இன்னும் என்னை ஈல்ட் பண்ணும் போது அவர் எனக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, இப்போ நீங்க ஈல்ட் பண்ணும் போது, உங்களை நீங்க விட்டு கொடுக்கும் போது, என்னோட வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, உங்க சித்தப்படியே நீங்க நடத்துங்க, என்ன ஒவ்வொரு நாளும் கைட் பண்ணுங்க, அந்த மாதிரி விட்டு கொடுக்கும் போது அப்ப என்ன ஆகுமா? நான் என்ன ஆகும்? பலன் அடைந்து. அப்போ இந்த பலன் என்ன பலன்? அடித்து உடைக்கிற பலனா? இல்ல. அப்ப இந்த பலன் என்ன பலன்? நம்ம வாழ்க்கையை உருமாற்றுகிற ஒரு பலன், நம்ம வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற ஒரு பலன். ஹல்லேலூயா. அப்போ முன்னாடியே ஆண்டவர் எனக்குள்ளதான் இருக்காரு. அப்போ நான் இன்னும் அவருக்கு ஈல்ட் பண்ணும் போது என் வாழ்க்கை என்ன ஆகுது? ஒரு மறுரூபம் அடைகுது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளாக நான் என்ன போகிறேன்? கடந்து போகிறேன். அடுத்தது, நான் இன்னும் சாட்சியாய், வசனம் கடைசியில முடியும் போது பாருங்க, எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சியாய் இருப்பீர்கள். இந்த சாட்சியாய் இருப்பீர்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு பதத்துல இருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கிரேக்க பதத்துல எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்காக ஒருத்தவங்க கோர்ட்ல போய் சாட்சி சொல்றாங்க இல்லையா, அந்த சாட்சிகளா இருப்பீங்க. இங்கிலீஷ்ல சாட்சிகளா இருப்பீங்க அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும்னா, ரத்த சாட்சியாய் மறிக்கிறோம் இல்லையா, மார்டேரா இருக்கிறதுக்கு அந்த பொருள்படும், நேரடியா அந்த பொருள்படும். நான் ரத்த சாட்சியா இருக்கிறதுக்கோ, இல்ல நான் ஆண்டவருக்காக சாட்சி இடுறதுக்கோ, இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னோட வாழ்க்கை நமக்கு தெரிஞ்ச டெஸ்டிமோனியல் லைஃப், சாட்சியாக முதலாவது எப்படி என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். புரியுதா நான் சொல்ல வருது? எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள், பி மை விட்னஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதுக்கு கிரேக்க பதத்துல என்ன அர்த்தம்? எனக்காக நான், அதாவது கோர்ட்ல ஒருத்தவங்க போய் சாட்சி நிற்பாங்க இல்லையா, அந்த பதத்துல அர்த்தம். ஆங்கிலத்தில் நேரடியா என்ன மீனிங் கொடுக்கிறது?
மார்டேர், அதாவது இரத்த சாட்சியாய் மரிக்கக்கூடிய அந்த சாட்சி. இது ரெண்டுவாவும் நான் இருக்கணும்னா என் வாழ்க்கையில முதலாவது நான் எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். சாட்சியா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய குணாதிசயத்தை என்னோட வாழ்க்கையில பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரமா என்ன பண்ணணும்? காணப்படும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வந்தாச்சு, என்கிட்ட வந்தாச்சு இல்லையா? அப்போ நம்ம எல்லாருமே ஆண்டவருக்காக இன்னும் ஈல்டு பண்ணுகிற ஒரு பாத்திரமா, இன்னும் எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, இன்னும் என்னோட வாழ்க்கையை மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ந்த ஒரு பாத்திரங்களாக என்ன பண்றோம்? இங்க அமர்ந்திருக்கோம். அப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் தான் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. கிட்டத்தட்ட ஆண்டவர் கடைசியா சொன்ன வசனம் இது இல்லையா? போறதுக்கு முன்னாடி, பரமேறுகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இது. அப்ப நீங்க எனக்கு எப்படி இருக்கணும்? சாட்சியா. அப்போ நீங்களும் நானும் சாட்சியா இருக்கணும் அப்படின்னா எனக்கு சில குவாலிட்டிஸ் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சும்மா நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறத விட ஆண்டவர் எனக்கு வந்து இதுதான் ஸ்கேல், நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியத்தை சொல்லியிருக்கிறார். அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, கலாத்தியர் 5:22, 23 எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வசனம். கலாத்தியர் 5:22, 23. ஆவியின் கனியோ அன்பு, 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 சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே என்ன பண்ணல? இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிங்களேன். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம், ஒருத்தன் வந்து சரியானவன் அப்படிங்கிறத எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதா எடுத்து வாசிங்க. மத்தேயு 7:16. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்போ ஒரு நிமிஷம், அப்ப எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். நான் சாட்சியா இருக்கிறேனா அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, வேற எப்படியுமே இல்லை. இதுதான் நம்ம லைஃபோட அளவுகோலே. அவங்க எதனால அறியப்படுவார்கள்? கனிகளினாலே அறியப்படுவார்கள். எல்லாம் சொல்லுங்க, நீங்களும் நானும் சாட்சியாங்கிறது, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாங்கிறது, நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஸ்தானாதிபதிகளாங்கிறது எப்படி மட்டும்தான் விளங்குமா? எதனால தான் விளங்கும் சொல்லி வசனம் சொல்லுகிறது? கனிகளினாலே விளங்கும். அப்போ அந்த கனிகள் தான் என்னன்னு சொல்லிட்டு பாதிக்கும் போது நம்ம பார்க்குறோம். அந்த கலாத்தியர் 5:22, 23 எல்லாத்துக்கும் தெரிஞ்சது போல ஆவியின் கனியோ என்னதெல்லாம்? அன்பு. இப்போ இந்த ஆவியின் கனியை ஒரு 3 விதமா பிரிக்கலாம், சரியா? அது முதல்ல வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பர்சனலான ஒரு கனி. என்ன கனி? அதாவது என்னோட ஜீவியத்துக்கே அந்த கனி என்ன பண்ணும்? ரொம்ப ரொம்ப தேவை. என்னன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த 3 எதற்கு முக்கியம்? நான் ஒழுங்கா இருக்கிறதுக்கே, நான் ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கே, நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்கே இந்த 3 கனியும் என்னோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன கனி சொல்லுங்க? அன்பு, சந்தோஷம், சமாதானம். அடுத்த 3 கனிகள் வந்து நான் உலகத்தில் இன்னொருத்தவங்க கிட்ட நல்ல உறவு மெயின்டைன் பண்ணணும், என்னோட சொந்த பந்தங்கள் கிட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என்னோட வேலை ஸ்தலத்தில் நான் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா எனக்கு அடுத்த 3 ரொம்ப முக்கியம். அதாவது ரிலேஷன்ஷிப். அதுக்காக சொல்லுங்க, அடுத்தது என்னதுன்னா நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இந்த 3 எதுக்கு முக்கியம்? இந்த உலகத்தில் நான் ஒரு நல்ல மனுஷனா நான் வாழணும் அப்படின்னாவே எனக்கு என்ன வேணும்? இந்த 3 ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அடுத்தது என்னோட உறவு தேவனிடத்துல சரியா இருக்கணும். தேவன் என்ன பார்த்து இது என்னோட குழந்தைன்னு சொல்லி சந்தோஷப்படணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வித் காட். அதுக்கு அடுத்த 3 முக்கியம். என்னது? விசுவாசம். அடுத்தது போடுங்க, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இல்லையா? ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். இப்போ இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கும் போது என்னன்னா, நம்ம இச்சையடக்கம் சொல்லிட்டு தமிழ்ல நேரடியாக பார்க்குறோம் இல்லையா? சில டிரான்ஸ்லேஷன்ல டெம்பரன்ஸ் அப்படி இருக்கும். அப்படின்னா என்னன்னா, என்ன நான் முழுவதுமா ஆண்டவருக்கு என்ன பண்றது? விட்டு கொடுக்கறது. அதாவது என் இஷ்டம் எதுவுமே இல்லை, உங்களுக்கு என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு இஷ்டமோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இஷ்டத்தை டோட்டலாக ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுறதா இந்த 9வது கனி. புரிந்ததுங்களா? அப்போ இந்த 3 கனிகளில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்? நான் ஒழுங்காக இருக்கிறதுக்கு எனக்கு தேவை என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம். அடுத்தது நான் இந்த உலகத்தில் ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கணும், மற்றவங்க கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னா அடுத்த 3 இல்லாமல் என்னால் முடியவே முடியாது. அது என்னதெல்லாம்? நீடிய பொறுமை, தயவு,
நற்குணம். அடுத்தது, ஆண்டவர் என்ன பார்த்து பெருமிதம் கொள்ளணும் அப்படின்னா என்கிட்ட அடுத்த 3 தேவை. என்னது? விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்போ இந்த 9 இருந்தாதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதனால அறியப்படுவீர்கள்? கனிகளினால என்ன பண்ணுவீங்க? அறிவி. அப்போ நம்ம இந்த உலகத்துல யாரை பார்த்தோம், இவங்க நல்ல ஊழியக்காரங்களா, இவங்க நல்ல கிறிஸ்டியனா, இவங்க அப்படியா இப்படியா நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அளந்து கொள்ள வேண்டிய அளவுகோல் இதுதான். அவங்க கிட்ட கனிகள் இருந்ததுன்னா அவங்க ஆண்டவருக்கு பிரியமானவங்க, ஆண்டவருடைய வழிகள்ல நடக்கிறோம். நம்ம மற்றவங்களை அளக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நாம் என்ன பண்ணிக்கொள்ளணும்? அளந்துப்பாங்க. இப்போ நான் எப்போ இந்த அன்பை வெளிக்காட்ட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எப்போ அந்த அன்பை வெளிக்காட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த அன்பு ஒருவேளை இஃப் யூ ஆர் சோ லவுட், உங்களால அந்த அன்பை அதிகமா என்ன பண்ண முடியும்? வெளிக்காட்ட முடியும். நீங்க அதிகமா மன்னிப்பை பெற்று இருந்தீங்கன்னா நீங்க மற்றவங்களை ஈஸியா என்ன பண்ண முடியும்? மன்னிக்க முடியும். உங்க மனசுல நிறைய சந்தோஷம் இருந்ததுன்னா நீங்க மற்றவங்களுக்கு என்னதை கொடுக்க முடியும்? சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க அதிகமான சமாதானத்தை உணர்ந்திருந்தீங்கன்னா நீங்க மற்றவங்களுக்கு என்னதை கொடுக்க முடியும்? சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆமாவா, நான் சொல்றது உண்மையா இல்லையா? அப்போ இது எல்லாமே எப்போ எனக்கு வெளி தெரியும் அப்படின்னா, இதை நான் அனுபவிக்க முடியும். இதை நான் எப்போ அனுபவிக்க முடியும் அப்படின்னா, ஆண்டவரோடு கூட நான் உறவாடும் போது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கேரக்டரை நான் அதிகமாக நான் மற்றவங்களை மன்னிக்கணும்னு எனக்கு எப்போ தோணுனா, நான் பெரிய தப்பு பண்ணி என்ன யாராவது மன்னிக்கும் போது அப்போ நான் தோணும், இந்த தப்பெல்லாம் என்ன இல்லை, ஒரு பெரிய விஷயமே இல்லை, இவங்களை நான் ஈஸியாக என்ன பண்ணிட்டு போகலாம்? மன்னிச்சுட்டு போவோம். இதே நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சுருப்பேன் என்னோட வாழ்க்கையில், என்னோட வேலை ஸ்தலத்தில், என்னோட சின்ன வயசில் யாருமே நீ மன்னிக்கவே இல்லை, அதுக்காக நீ பயங்கரமாக பனிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்னோட மென்டாலிட்டி எப்படி இருக்கணும்னா, நானும் அவங்களை என்ன பண்ணணும்? தோணுமா இல்லையா உங்களுக்கு? நான் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு அப்படி தோணுமா இல்லையா? உங்களை ஒருத்தவங்க மன்னிக்கவே இல்லை, ஓகேவா? உங்களுக்கு ஒரு சான்ஸ் வருது, யாரோ அப்படி தப்பு செஞ்சவங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி அதே வெஞ்சன்ஸை காட்டுறதுக்கு தான் தோணும் இல்லையா? இதே நீங்க அந்த சூழ்நிலை வழியில கடந்து போயிருக்கீங்க, உங்களை யாரோ மன்னிச்சிருக்காங்க, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே சூழ்நிலையில யாராவது பார்க்கும் போது மன்னிப்பீங்களா? அதே மாதிரிதான் உங்க மனசுக்குள்ள அன்பு ஓவர்ஃப்ளோயிங்கா இருக்கும் போது அந்த அன்பை நம்ம என்ன பண்ணுவோம்? வெளியே கொட்டுவோம். நீங்க அதிகமான மன்னிப்பு, அதிகமான கிரேஸை நீங்க அனுபவிச்சப்போ அந்த கிரேஸ், அந்த தயவை இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்க கிட்ட காட்டுவோம். அப்போ இந்த ஆவியின் கனி நமக்கு வெளியே தெரியணும் அப்படின்னா, முதலாவது என் வாழ்க்கையில நான் யார் கூட உட்காரணும் தெரியுமா? ஆண்டவர் கூட உட்காரணும். ஏன்னா வசனம் சொல்லுது, எடுத்து வாசிப்போமே, யோவான் 15:4-5. எப்போ நம்ம கனிகளை கொடுக்க முடியும்? இந்த கனி சும்மா கொடுக்க முடிய ஒரு விஷயமே இல்லை. அது எப்போ கொடுக்க முடியும் அப்படின்னா, யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள். அப்ப என்னில்ங்கும் போது யாரில் நிலைத்திருக்கணும்? ஆண்டவர்ல என்ன பண்ணணும்? நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்க என்னில் நிலைத்திருங்க, அப்ப நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், பாருங்க, கொடியானது பிரான்ச் அந்த கிரேப் வைன்ல நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்காதது போல, அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ நான் கனி கொடுக்கணும்னா நான் யாருல நிலைத்திருக்கணும்? ஆண்டவரில் நிலைத்திருக்கணும். தொடர்ந்து வாசிங்க. நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் தான் அந்த கிரேப் வைன். அந்த செடியே யாருதான்? ஆண்டவர் தான். நம்ம அதுல இருக்கிற என்னது? பிரான்ச்சஸ். நம்ம அதுல இருக்கிற, வாசிங்களா, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப பாருங்க, நான் கனி கொடுக்கணும்னா நான் யாருல நிலைத்திருக்கணும்? ஆண்டவர்ல நிலை. அப்போ எனக்கு இன்னும் கனிகள் என் வாழ்க்கையில கிடைக்கல, இன்னும் என் வாழ்க்கையில வெளியே தெரியல அப்படின்னா நம்ம நிதானிச்சு அறையணும், நான் ஆண்டவர்கிட்ட சரியாதான் நிலைத்திருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, மூன் எதோட லைட்டை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுது? சூரியனோட லைட்டை வாங்கி இந்த சைடு அதை என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ட் பண்ணுது இல்லையா? அப்போ ஒரு சூரியனே அவ்வளோ பெரிய சன் கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி அப்படியே நைட்டு ஃபுல்லா எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்க முடியுமானால், நம்ம ஆண்டவர் கிட்ட சமூகத்துல உட்கார்ந்தோம்னா அவருடைய குணங்கள் நமக்குள்ள வந்து 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 நம்ம யாரை ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிப்போம்?
ஆண்டவரை ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அவருடைய குணங்களை நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்? வெளிக்காட்ட ஆரம்பிப்போம். உலகம் நம்மை பார்த்து இவங்க கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணும்? மாறும். அது மாறுறதுக்கு வேற எதுவுமே இல்லை. நம்ம பணம் நிறைய வர்றதுனாலையோ இல்லை நம்மளுடைய ஸ்டேட்டஸ் உயர்றதுனாலையோ இதெல்லாம் உயரும், இதெல்லாம் செகண்டரி. ஆனால் அதுக்கு முன்னாடி உலகம் நம்மளை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும். இவன் ஒரு கிறிஸ்டியன், இவன் ஒரு கிறிஸ்துவல், இவளோட வாழ்க்கையில் ஏதோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்க முடியும். நம்ம கிட்ட கனிகள் எப்படி இருக்கணும்? காணப்பட்டு கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அதே சிச்சுவேஷனில் இருக்கிற நீங்களும், அதே சிச்சுவேஷனில் கிராஸ் பண்ணுற உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் கூட படிக்கிறவங்க, உங்கள் கூட அதே மாதிரி நடந்து வரவங்களும் வேறு வேறமான குணாதிசயங்களை வெளியே காட்டுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கூட ஆண்டவர் என்ன பண்ணலை? அந்த குணாதிசயத்தில் மூழ்கலை. நீங்கள் ப்ரேயரில் ப்ரெசன்ஸில் உட்கார்ந்து அவருடைய குணாதிசயத்தை வாங்கியிருக்கிறீங்க. மூன் போல சன் கிட்ட இருந்து பிரதிபலித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஓகே, ஸோ நான் ஆண்டவருடைய பிரசனத்தில் தங்கி இருந்தேன் அப்படின்னா, காத்து இருந்தேன் அப்படின்னா அவருடைய பிரகாசத்தை வாங்கி கனிகளாய் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். அப்போது கனிகளாய் கொடுக்கும் போது நம்ம யாருக்கெல்லாம் நம்ம முன்மாதிரியாக இருப்போம்? இப்போ நம்ம சாட்சிகளாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? யாருக்கு முன்னாடியெல்லாம் சாட்சிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எப்படி ஒவ்வொரு மனுஷங்களும் சாட்சிகளாக இருந்தாங்க, எப்படி ஆண்டவர் நம்மக்கிட்டையும் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது எடுத்து வாசிங்க. நம்ம யார்கிட்ட சாட்சியாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்னா, ஆண்டவரே அறியாத ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம சாட்சியாக இருக்கணும்னு விரும்புகிறார். யார்கிட்ட சாட்சிகளாக இருக்கணும் சொல்லுங்க? நான் பிலீவர்ஸ். யார்கிட்ட? ஆண்டவரையே அறியாதவங்க, ஆண்டவர் யாருன்ட்டே தெரியாது, இல்லை புதுசாக இப்போதான் ஆண்டவரை பற்றி கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார் ஆண்டவர்? சாட்சிகளாக இருக்கணும்னு விரும்புகிறார். எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 8:8. போஜனமானது. இந்த இது எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த விஷயத்துல யார் சொல்றாருன்னா, பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு லெட்டர் எழுதுறார். எதை பத்தி எழுதுறாருன்னா, நீங்க போஜனத்தினால மற்றவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க? இடரல் உண்டாக்காதீங்க. நீங்க விக்கிரகத்துக்கு கொடுத்ததை எடுத்து சாப்பிட்றதுனால பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா நீங்க அதை சாப்பிட்றதுனால நீங்க இன்னொருத்தனை நீங்க என்ன பண்றீங்க? வலுவி போக பண்றீங்க, இன்னொருத்தவங்களை இடரல் உண்டாக்குறீங்க. அப்படிங்கிற கான்டெக்ட்ல தான் பவுல் என்ன பண்றாரு? பேசுறார். அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு 3வது மனுஷன் உங்களை பார்க்கும் போது, யாரோ ஒருத்தர் புதுசா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம் சொல்லி நினைக்கும் போது, யாரோ ஒருத்தர் ஆண்டவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறவங்க பார்க்கும்போது, நம்ம செய்கிற ஏதாவது ஒரு செயல் நிமித்தமாய் நம்ம என்ன கொண்டு வந்துடக்கூடாது? இடரலை கொண்டு வந்து விடக்கூடாது. சாப்பாட்டிலேயே இடரல் கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு நம்மளுடைய செய்கைகள்ல, நம்ம நடக்கைகள்ல, நம்ம பேச்சுல நம்ம இடரலை கொண்டு வரலாமா? யோசிச்சு பாருங்க. அப்போ முதலாவது ஆண்டவர் நீங்க யார்கிட்ட சாட்சிகளா இருக்கணும்னு விரும்புகிறார்னா, யார்கிட்ட? ஒரு 3வது மனுஷங்க கிட்ட. நம்மளுக்கு யாருன்ட்டே தெரிய வேண்டாம். அதாவது நம்ம யாருன்னு தெரிஞ்சவங்க கிட்ட போய் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் நம்ம பாசாங்க காட்டலாம். ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, ஒருத்தவங்க எப்பவுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க எப்பவுமே சர்வைலன்ஸ்ல இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த டைம்ல நீங்க எப்படி இருக்கணுமோ, அம்மா உட்காந்து உங்களை குழந்தைய பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை ஓரளவுக்கு தப்பு செய்யாமல் இருக்க ட்ரை பண்ணும் இல்லையா? இருக்குமா இருக்காதா? அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த சூழ்நிலையும் யார்கிட்டையும் எப்பவுமே யாருக்கும் நீங்க என்னத்தை உண்டாக்கிறாதீங்க? இடரல் உண்டாக்காதீங்க. உங்க செயல் இப்படி இருக்கிறத பார்த்து இன்னொருத்தவங்க ஆண்டவர் விட்டு இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது? பின்னாடி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதலாவது ஆண்டவர் யார்கிட்ட சாட்சிகளா இருக்க சொல்லுகிறார்? புறஜாதியார்கிட்ட. அடுத்தது 2வது யார்கிட்டன்னு சொல்லி பாருங்க. எடுத்து வாசிங்க. மத்தேயு 18:6. மத்தேயு 18:6. இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில். பாருங்க, இதுல யாரை மென்ஷன் பண்ணிருக்குன்னா, ஆக்சுவலா அந்த இடத்துல சின்ன குழந்தைங்களா வர்றாங்க. அந்த சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க என்ன பண்ணிடாதீங்க? இடரல் உண்டாக்காதீங்க. அப்போ நம்ம இன்னும் க்ளோஸராக போய் பார்த்தோன்னா இது எப்படி இருக்குன்னா, ஒரு எந்த குழந்தைங்களனாலும் எடுத்துக்கலாம், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கிறாங்கன்னா யாரை எடுத்துக்கலாம்? உங்களோட ஓன் சில்ட்ரன் எடுத்துக்கலாம். தெளிவாக சொல்லியிருக்கு. அந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க? இடரல் உண்டாக்காதீங்க. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் எல்லா இடத்துலையும் எப்படி சொல்லியிருக்காருன்னா, அன்பு அன்பு அன்புன்னு சொல்லிட்டு, அன்பு அப்படியே என்ன சொல்லலாம், ஒரு டம்ளரில் அன்பு இருந்ததுன்னா அப்படியே ஊற்றி விடுற மாதிரி அன்பு என்ன பண்ணியிருக்காரு? பொழிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த ஒரு இடத்துல தான் இவ்வளோ கடுமையாக நடந்திருக்கு சொல்லியிருக்கார். வாசிங்க தொடர்ந்து.
அவனுடைய அந்த ஒரு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்திருக்கிறது அவனுக்கு நலமாயிருக்கும். ஆண்டவர் இவ்வளவு கோபமா வேற எங்கேயுமே என்ன பண்ணல, சொல்லல. ஆனா ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு நீ இடரல் உண்டாக்குறனா அந்த ஒருத்தனை கூப்பிட்டு என்ன பண்ணணுமா? இமேஜின் பண்ணி பாருங்களேன் அந்த சீனை. கழுத்துல ஏந்திர கல்லை கட்டி அந்த கடலோட ஆழத்துல என்ன பண்ணிடணுமா, போட்டுருணுமா. அப்படி ஒரு கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட்டா ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம், இந்த தப்பை வந்து மன்னிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல வர்றார் இல்லையா? அப்போ நம்ம ரெண்டாவது யார்கிட்ட சாட்சியா இருக்கணும்னு சொல்றாங்க? பிள்ளைகள் கிட்ட, சிறு பிள்ளைகள் கிட்ட. இப்போ சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்தால் யார்கிட்ட முன்மாதிரியாக இருக்கணும்? சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. பேரண்ட்ஸாக இருந்தால் யார்கிட்ட இருக்கணும்? பிள்ளைங்க கிட்ட. ஸ்கூலில் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட இருக்கணும்? உங்களோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. எங்கெல்லாம் நீங்கள் சிறியவர்களை பார்க்குறீங்களோ அவங்க. அப்போ எப்படி சாட்சியாக இருக்கிறது? நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் எடுத்துக்கலாம். நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்கிறோம், என்ன பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோன் பார்க்காதீங்க. பிள்ளைங்க ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, கொஞ்சம் ஃபோன் பார்க்காம. ஆனால் உடனே அவங்களுக்கு டெம்டேஷன் கொடுக்குறதே யார் தான்? பெற்றோர் தான். இல்லை, முதல்ல யார் பார்த்துட்டு இருப்போம்? நம்ம தான் உட்காந்து. அப்போ பிள்ளைங்க ஆக்சுவலாக நான் இப்போ கொஞ்ச நாள் ஸ்கூலில் கவுன்சிலிங் பண்ணுறேன். அப்போ வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஃபோன் பார்க்காதீங்க எங்கள் அம்மா சொல்கிறாங்க. எனக்கு காமனாக இருந்தால் டைம் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நான் ஸ்கூலுக்கு வீட்டுக்கு போன நேரத்துலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க? ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நான் எப்படி மேம் பார்க்காம இருக்கிறதுன்னு சொல்லி குழந்தைங்க கேட்குறாங்க. அப்போ நான் இன்னைக்கு அதே தான் நம்ம சர்ச் பேரண்ட்ஸ் கிட்டையும் எனக்கிட்டையும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன். நம்ம பிள்ளைங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற நம்ம முதலாவது எப்படி இருக்கணும்? நம்ம இப்போ பிள்ளைங்களாம் அப்படியே பேரண்ட்ஸை திரும்பி பார்க்குறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. நல்லது. இன்னைக்கு அதை நம்ம முடிவு எடுத்துக்கொள்ளணும். நம்ம பிள்ளைங்க கிட்ட அதை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது? பார்க்க. அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம், புக் எடுத்து பிள்ளைங்க படிங்க 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 படிங்க. என்னைக்காவது நீங்கள் புக் எடுத்து படித்து காட்டியிருக்கீங்களா? காட்டியிருக்கோமா? சரி, புக்கை படிக்க வேணாம், நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க. இல்லை, ஏதாவது உருப்படியான காரியத்தை, ஒரு பைபிள் எடுத்து வாசிங்க. நம்ம எடுத்து வாசிச்சோன்னா பிள்ளையும் நம்மளை என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணும். அடுத்தது, நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி? சரி, நம்மளை ரொம்ப பிள்ளைங்க தான் டென்ஷன் ஆக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? வார்த்தையை விட்டுறோம். அடுத்த டைம் அந்த குழந்தை அதே வார்த்தையை சொல்லும் போது, ஏய் இந்த வார்த்தையை எங்கிருந்து கத்துக்கிட்ட அப்படின்னா அது என்ன சொல்லுது? எங்க அம்மா பேசுனாங்க, இல்ல அதை தான் நான் செய்யறேன் அப்படி சொல்லுது இல்லையா? அப்போ பிள்ளைங்க இடறுகிறதுக்கு காரணம் இப்ப யாரா இருக்காங்க? அம்மாவும் அப்பாவும் பாட்டியும் தாத்தாவும் இல்லையா? அப்போ தாத்தா என்ன சொல்ற? ஏய் எதுக்குடா இப்படி கோவப்படுற, இவங்க கிட்ட எல்லாம் மரியாதை எல்லாம் பேசுறியடா அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்களுக்கு தெரியாது பாட்டி அன்னைக்கு தான் பேசிட்டு இருந்தாங்க கீழே, அதை பார்த்து தான் நானும் பேசுறேன் சொல்லுதா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? பெற்றோர்கள் கேட்டிருக்கோம் இல்ல? அப்போ முதலாவது நம்மை நாம் என்ன பண்ணிக்கொள்ளணும்? சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சின்னவங்களை ஒருத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்குன, இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க கழுத்துல ஏந்தற்கல்ல கட்டி கடலின் ஆழத்துல போட்டா ஸ்விம்மிங் தெரிஞ்சா கூட என்ன பண்ண முடியாது? வெளியே வர முடியாது இல்ல? அதுதான், நீ வெளியே வர வேண்டாம், நீ உள்ளேயே கடை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் கோவப்படுகிறாரு. எதற்கு? இந்த சின்ன பிள்ளைங்க இடறுகிறது ஆண்டவருக்கு அவ்வளோ மனசுக்கு வேதனையா இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா இவங்க தான் ஃபியூச்சர் ஜெனரேஷன் இல்லையா? இவங்க சரியா இருந்தாங்கன்னா நாளைக்கு உங்க வீடு சரியா இருக்கும், இவங்க சரியா இருந்தாங்கன்னா உங்க ஸ்ட்ரீட் சரியா இருக்கும், இவங்க சரியா இருந்தாங்கன்னா சர்ச் சரியா இருக்கும், இவங்க சரியா இருந்தாங்கன்னா நாளைக்கு உலகமே, இந்தியாவே சரியா இருக்கும். அப்போ மாற்றம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இந்த சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. அதனால இன்னைக்கு நம்ம கிட்ட நிதானிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சிலர் சொல்லலாம், இல்ல நான் வந்து நான் பிலீவர்ஸ் கிட்ட எப்படி இருக்கேன்? சாட்சியா இருக்கேன். அடுத்த யார்கிட்ட இருக்கேன்? என் வீட்டில் என் பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டு பாரு, என் அம்மா சூப்பர் சொல்லும், என் அப்பா சூப்பர் சொல்லும், என் பாட்டி தங்கம் சொல்லும். ஓகே, அடுத்தது ஆண்டவர் மூன்றாவது சொல்லுகிறார், நீ யார்கிட்ட சாட்சியா இருக்கணும் என்று சொல்லி எடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும். அடுத்ததான் முக்கியமான வார்த்தை, வாசிங்க. விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. யாருக்கு மாதிரியாயிரு? விசுவாசிகளுக்கே மாதிரியாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு முன்னாடியே நான் எப்படி இருக்கணுமா?
சாட்சியா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சர்ச்ல உங்களை பத்தி கேட்டா நல்ல சாட்சி வெளியே வரும். ஹல்லேலூயா. அப்படி இல்லாட்டி என்ன சொல்லலாம்? ஆண்டவர் அறிந்த உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க வேறொரு அளவுக்குள்ள நம்மளை அளப்பாங்க இல்லையா? அவங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவ்விசுவாசிகள், இரண்டாவது உங்க வீட்டில் இருக்கிற எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அந்த சின்ன பிள்ளைங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க போய் சொல்லவே மாட்டாங்க, இருக்கிறத அப்படியே என்ன பண்ணிடுவாங்க? பிரதிபலிச்சிருவாங்க. அடுத்தது மூன்றாவது யார்கிட்ட நம்ம சாட்சியா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது? விசுவாசிகளுக்கு நீ எப்படி இரு? மாதிரி. அப்போ இந்த விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கிறதா எப்படி? அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க உலகம் அளக்கிற அளவுல அளப்பார்கள். எப்படி? ஆண்டவரை அறியாதவங்க இல்லை, இவங்க கிட்ட இருந்து அன்பா இருக்கணும், இவங்க இருந்து பண்பா இருக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. சின்ன குழந்தைங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க? மேலோட்டமா வெளியே தெரிற மாதிரி. அம்மா ஃபோன் பார்க்காம இருக்காங்க, அம்மா அன்பா பேசுறாங்க, அம்மா ஜெபிக்கிறாங்க, அம்மா பைபிள் வாசிக்கிறாங்க, அப்பா அம்மாவை அன்பா வைத்து கொள்ளுகிறாரு, இந்த மாதிரி அளவுனால குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அளப்பாங்க. இதே விசுவாசிகள் எப்படி அளப்பாங்க? விசுவாசத்தினால் அலர்ப்பாங்க. இல்லை, இவங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையை இவங்க எப்படி கிராஸ் பண்ணுறாங்க, இவங்க எப்படி விசுவாசத்தில் இருக்காங்க, இவங்க ஒரு கடினமான சூழ்நிலையில் கூட எவ்வளோ கோவப்படாமல் கூலாக இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தன்மைகள்லாம் யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுகிறது? ஒரு விசுவாசிகள் உங்களை பார்க்கும் போது அப்படிதான் பார்ப்பாங்க. இல்லை, நீங்கள் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கீங்க, இப்போ நானும் நீங்களும் ஒரு கடைக்கு போயிட்டோம், அந்த கடையில் உங்களுக்கு ஏதோ நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியல, அந்த கடையில் ஏதோ ஒரு தப்பாக ஏதோ பண்ணிட்டாங்க, பில் கவுண்டரில் உட்காந்து நீங்கள் கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கீங்க, தூரத்தில் நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நான் உங்களை எப்படி நினைப்பேன்? சூப்பராக சண்டை போடுறாங்க நம்ம சிஸ்டர் அப்படின்னு நினைப்பேனா? இல்லாட்டி என்ன நினைப்பேன்? இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படி நினைப்பேனா? நான் சண்டை போட்டாலும் நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க இல்லையா? ஆமாவா? அப்போது அந்த ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் தான், நம்மளை யாரும் ஏமாத்த தான் பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல நான் கிரேஸோடு என்ன பண்ண வேண்டும்? ஹேண்டில் பண்ணணும். இல்லை, அதுதான் ஒரு ஆண்டவர் அறிந்தவங்களுக்கும் ஆண்டவர் அறியாதவங்களுக்கும் வித்தியாசம். நான் ஆண்டவர் அறிந்தவனால் நான் இழிச்சவாய் மாதிரி எல்லாத்தையும் நான் ஏமாந்துட்டு வரேன் அப்படியா? இல்லை, நான் ஏமாறக்கூடாது. ஆனால் நான் என்ன பண்ணணும்? அந்த சிச்சுவேஷனை நல்ல வயசாக நல்ல பொறுமையாக இந்த ஆவியின் கனிகளோடு நான் செஞ்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டேன். அந்த இடத்துல நான் கொஞ்சம் நீடிய பொறுமையை யூஸ் பண்ணி, கொஞ்சம் என்னோட ஞானத்தை யூஸ் பண்ணி, கொஞ்சம் நான் செயல்பட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல என் சாட்சி என்ன ஆகாது? கண்டிப்பாக கெட்டு போகாது. ஹல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். புரிகிறதா? அப்போ மற்றவங்க சிலர் நினைக்கலாம், இந்த அம்மா ஏமாதுமா, இந்த அம்மா பயங்கர புத்திசாலி, எப்படி பேசி டாக்டிக் சமாளிச்சுட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு விசுவாசி உங்களை பார்க்கும் போது, இவங்கெல்லாம் எந்த சர்ச்சுக்கு போகிறாங்க? இந்த அம்மா ஏதோ பைபிள் கையில் வச்சுட்டு வந்திருக்கு, சண்டே சர்ச்சு முடிச்சுட்டு கடைக்கு வந்திருக்கு, எந்த சர்ச்சு போகிறாங்க? இந்த சர்ச்சில் உள்ளவங்களே எப்படி தான் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? ஒரு அடையாளம் குத்தி விடுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா சூழ்நிலையிலும் ஈவன் ஒரு விசுவாசிகளுக்கு கூட நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சிகளாக இருக்கணும். ஓகேவா? அடுத்தது எடுத்து வாசிப்போம். 3 யோவான் 12. தேமேத்ரியு எல்லாரிலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன் நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். இப்போ யோவான் ஒருத்தருக்கு சாட்சி கொடுக்கிறார். அவர் பேர் என்னது? தேமேத்ரியு. அவர் யோவானுக்கு அந்த தேமேத்ரியுவை ஒரு பர்சனா என்ன பண்ணுது? ரொம்ப க்ளோஸரா தெரியுது. அப்போ முதலாவது யார்கிட்ட சாட்சி வாங்கணும்னு பார்த்தோம்? ஆண்டவரை அறியாதவங்க. இரண்டாவது யார் இடத்துல? இந்த வாண்டூஸ் என்னது? சிறியர்கள் கிட்ட. அடுத்தது மூன்றாவது யார்கிட்ட பார்த்தோம்? பிலீவர்ஸ். அடுத்தது நான்காவது யார்கிட்டனா, எனக்கு ஒரு இன்னர் சர்க்கிள் இருக்காங்கல்ல, எனக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட நான் என்ன வாங்கணும்? ஏன்னா அவங்களுக்கு என்னோட எல்லா ஓட்டை உடசல் எல்லாமே என்ன பண்ணும் தெரியும். நான் அவங்க கூடவே சுற்றிட்டு இருப்பேன். அப்போ அவங்க கிட்ட நான் நாலாவது என்ன பேர் வாங்கணுமா? நல்ல பேர் வாங்கணும். இந்த தேமேத்ரியு மாதிரி. அவரை பற்றி யோவான் சொல்லுகிறாரு, இவர் எப்படிப்பட்டவர்? நல்ல மனுஷன் சொல்லிட்டு நாங்களே என்ன பண்ணுறோம்?
சாட்சி கொடுக்குறோம் சொல்லிட்டு. அப்போ நம்ம நான்காவது யார்கிட்ட சாட்சி பெற்றவங்களா இருக்கணும்? இப்போ கொயர் இருக்கீங்க, கொயர் டீம்ல இருக்கிற ஒரு 5 பேர் எப்பவுமே ஒண்ணா சுத்திட்டு இருக்கீங்க. அப்போ அவங்கள பத்தி இவங்களுக்கு தெரியும், இவங்கள பத்தி அவங்களுக்கு தெரியும். ஆமாவா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருக்கீங்க, கேங்கா போவீங்க, டீ குடிப்பீங்க, வருவீங்க. அந்த 10 பேர்த்த பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும் இல்லையா? ஓரளவுக்கா தெரியுமா? மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணும்? இன்னும் பெட்டரா தெரியும் இல்லையா? அப்போ அந்த இன்னர் சர்க்கிள் கிட்ட நீங்க என்ன பண்ணணும்? நல்ல பேர் வாங்க. இன்னும் சொல்ல போனா உங்க மாமா, உங்க மச்சான், உங்க சொந்தக்காரங்க, உங்க தம்பி வைஃப், உங்க அண்ணன் வைஃப் இப்படி இருப்பாங்க இல்லையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? வெளியே சொல்லாட்டி பரவாயில்ல, மனசுக்குள்ள என்ன பண்ணணும்? இவங்க நல்லவங்க, இவங்க நியாயமானவங்க, இவங்க ஆண்டவரோட பிள்ளை, இவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கடைப்பிடித்து நடக்கிறவங்கன்னு சொல்லிட்டு உங்களோட இன்னர் சர்க்கிள், உங்களோட நெருங்கினவங்களை, உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை பத்தி என்ன பண்ணணும்? சாட்சி சொல். இந்த சாட்சி வாங்குறது ஈஸியா கஷ்டமா? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? அப்போ இந்த சாட்சி வாங்கணும்னா என்கிட்ட எல்லா ஆவியின் கனியும் என்ன பண்ணணும்? வெளியே தெரியணும் இல்லையா? ஏன்னா அவங்க தான் நம்மளை கோவப்படுத்துகிற குரூப்பில் இருப்பாங்க. அவங்க தான் நம்ம நல்லா இருக்கும் போது நம்மளை சீண்டி விடுற ஆட்களாக இருப்பாங்க. ஓகேவா? அப்போது அவங்க தான் சில டைம் நம்மளை பாவம் செய்கிறதுக்கு இழுக்கிற ஆட்களாகவும் இருப்பாங்க. ஒரு பாய்ஸ் கேங்கில் இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த பையன் ரொம்ப பிடிக்கும், புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா வாடா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்? கூப்பிடுவான். கூப்பிடும் போது அவனை பிரியப்படுத்துறதுக்காக போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம சாட்சியை இழந்துட்டோம், நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்திட்டோம். நம்ம அந்த நேரத்தில் அவன் வான்னு சொல்லி கூப்பிடும் போது இல்லைடா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லாம சரிடா வாடான்னு சொல்லி போயிட்டு செய்கிறோன்னா அந்த எந்த ஆவின் களி அதில் வெளிப்படலை? செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம் அதில் என்ன பண்ணவே இல்லை? வெளிவரவே இல்லை இல்லையா? அதை நான் முறியடிச்சிட்டு அவங்க செய்கிறத சேர்ந்து என்ன பண்ணிட்டேன்? செஞ்சுட்டேன். இன்னைக்கு ஒரு புது ட்ரெண்ட் இருக்கு. நான் கெட்ட வார்த்தை பேசினா என்னது? கெத்து. ஸ்கூலில் சேர்த்துனா சரி, காலேஜில் போனால் சரி, ஒரு கெட்ட வார்த்தை கூட பேச தெரியாது. மொக்கடா நீ, உனக்கு ஒன்றுமே தெரியலடா, இப்படி பேசுகிற கும்பல் தான் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ அந்த இடத்து மத்தியில் ஆமாம் நான் பேச மாட்டேன், அதுவே கெத்தாக நினச்சி பாருங்களேன். அது வேற விதமான கெத்தா இருக்கும். நீ பேசிட்டே இருக்கடா, இத்தனை வயசாகி நான் பேசல, இது கெத்தா அது கெத்தா. நீங்க தான் அந்த உலகத்துல கெத்துங்கிற டேர்ம்ஸ்க்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க இல்லையா? நீங்க தான் உங்களுக்கு டேர்ம் பண்ணிக்கணும், இதுதான் நமக்கு கெத்துன்னு சொல்லிட்டு நம்ம தான் அதுக்கு என்ன பண்ணிக்கணும்? ஒரு புது கேப்ஷன் கொடுத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அவங்களோட ஒத்த வேஷம் போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை? வித்தியாசம் இல்லை. ஆண்டவர் நம்மள என்ன பண்ண மாட்டார்? பிரியப்பட மாட்டார். இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா நான் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போது, ஆண்டவரோடு நான் உட்காரும் போது, எப்படி நான் வந்து சந்திரன் வந்து சூரியனை பார்க்குதோ அப்போதான் அந்த ரைட் அதால் என்ன பண்ண முடியும்? வாங்கி கொள்ள முடியும். அதே போல தான் நான் ஆண்டவரை பார்க்க 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 தான், அவரோட நான் உறவாடதான், அவரோடு பேச பேசதான் என்னோட இந்த உலக சுபாவங்கள் மாறி அவருடைய சுபாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்ன பண்ணும்? வரும். ஹல்லேலூயா. சிலதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் இதெல்லாம் சுட்டு போட்டால் கூட இவங்களுக்கு வராது அப்படின்ட்டு இருக்கும். கோபம், முன் கோபம், மூக்குக்கு மேலே கோபம் வருது, இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த அன்பு வெளியே தெரியும்ட்டு இருக்கும். ஆண்டவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அறியாமல் அந்த விஷயங்கள் என்ன பண்ணும்? மாறும். அது ஏன்னா நீங்க செய்ய வேண்டாம், கர்த்தர் உங்ககிட்ட இருந்து ஆவியானவர் உங்ககிட்ட அந்த கேரக்டர் சேஞ்ச் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். கேரக்டர் சேஞ்ச் ஆகலை, ஆனால் வாய் மட்டும் நல்லா பேசுகிறோம், பைபிள்லேருந்து நல்லா எடுத்து பேசுகிறோம், நான் ஆண்டவர் சித்தப்படி தான் வாழ்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமாக தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன்னு சொன்னோன்னா நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. கண்ணிகளை எடுத்து நீங்க பாருங்க, அவங்கள இப்படியா அப்படியான்னு அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்ணி இருக்கான்னு பாருங்க. கண்ணி இல்லாட்டி விலகி விடுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இன்னொன்று, இந்த 4 காரியம் பார்த்தோம் இல்லையா? இந்த 4 பேர்த்துக்கிட்டையும் ஒருத்தர் சாட்சி வாங்கியிருந்தார். யார் தெரியுமா? எடுத்து வாசிங்க. யோவான் 13:26. இந்த கதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. யூதாஸ் காரியத்தை எல்லாத்துக்கும் தெரியும், ஆமாவா? யூதாஸ் எப்படி இருந்தாருன்னா, சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் இருந்துச்சு. அதாவது நான் பிலீவர்ஸ் கிட்ட எப்படி இருந்தது? நல்ல பேர் இருந்துச்சு. பிலீவர்ஸ் கிட்டையும் எப்படி இருந்துச்சு? பிலீவர்ஸ்னா ஆண்டவர் கூட இருக்கிற ஜனங்கள் கிட்டையும் எப்படி இருந்தது? யூதாஸ் ஒரு சீஷன், நல்ல பேர் இருந்தது. இங்க பாருங்களேன், இன்னும் ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, அந்த லாஸ்ட் சப்பருக்கு எல்லாரும் உட்காந்துருக்காங்க இல்லையா? கடைசியில் அந்த அப்பம் பிக்குதலுக்கு உட்காந்துருக்கும் போது இன்னைக்கு ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆளாளு கேட்குறாங்க, நானா ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த அப்பத்தை பிட்டு யாருக்கு கொடுக்குறனோ அவன் தான் என்ன பண்ணுவான்?
காட்டி கொடுப்பான். அப்படி சொல்லிட்டு யார்கிட்ட கொடுக்குறாரு? யூதாஸ் கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் டவுட் வந்திருக்கணுமா இல்லையா? ஒருத்தருக்கு டவுட் வரல. உடனே ஆண்டவர் பக்கத்துல போய் சொல்ல வேற செய்யறாரு, நீ ரொம்ப கஷ்டப்படுறப்பா, நீ செய்ய வேண்டியது என்ன பண்ணு, சீக்கிரம் போய் செய்ய. உடனே இவன் என்ன பண்ணிட்டான், எந்திரிச்சு போயிட்டான். அந்த குரூப்ல இருந்த 11 பேத்துல யாருக்காவது டவுட் வந்துச்சா? டவுட் வந்துச்சா? வரவே இல்லைங்க. எப்படி ஒரு ஆச்சரியம் பாருங்க. அப்ப அவன் வாழ்க்கை எந்த அளவுக்கு எல்லாத்தையும் நம்ப வச்சிருக்குங்கிறத பாருங்களேன். ஒருத்தர் கூட சந்தேகப்படல. ஒருத்தர் கூட ஐயோ இவன் தான் காட்டி கொடுப்பான். அவர் சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, நான் பிச்சு யார்கிட்ட முதல்ல கொடுக்கறானோ அவன் தான் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே சந்தேகம் வந்திருக்கணும். உடனே எந்திரிச்சு போறான், சந்தேகம் வரல. இப்ப அவங்க என்ன நினைச்சாங்களாம், ஆண்டவர் இவன் கிட்ட ஏதாவது வேலையை கொடுத்திருப்பாரு, தரித்திரருக்கு போய் ஹெல்ப் பண்ண சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு இவங்களா என்ன பண்ணிக்கிறாங்க, நினைத்து கொள்ளுகிறான். அப்போ அந்த ஜஸ்ட் இமேஜின், அந்த ஜூடாஸ் எந்த அளவுக்கு ஒரு வேஷம் போட்டுட்டு இருந்திருக்காருன்னு சொல்லி பாருங்க. ஆமாவா, ஜூடாஸ் எந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா பிச்சு, இந்தாப்பா நான் யாருக்கு கொடுக்குறனோ அவன் தான். அப்போ இவன் தானே, சந்தேகமே வரல ஒருத்தனுக்கும். அப்படி ஒரு வேஷமும் போட இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியும்? இது யாரால முடிஞ்சிருக்குன்னா, ஐயோ இவங்க இவ்வளோ ஊழியம் செஞ்சாங்க, இவங்களே இடறி போயிட்டாங்களா? அப்படி இல்லைங்க, ஆண்டவர் கூடயே சுத்திட்டு இருந்த ஒருத்தரே இடறி போயிட்டாரு. புரியுதா? பிசாசு எவனை விழுங்கலாமோ சொல்லிட்டு கர்ச்சிக்கிற சிங்கம் போல எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். நீங்க இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட தான் இருப்பீங்க, ஆனா அந்த ஆவியின் கனின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா, யூதாஸ் கிட்ட என்ன இல்லாம போச்சு? கிட்டத்தட்ட எதுவுமே இல்லாம போச்சு. இல்ல, ஆண்டவர் மேல அன்பு இல்லாம போச்சு. அதனாலதான் காட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணான். இச்சை அடக்கம் என்று சொல்லி அது என்ன பண்ணாம போயிடுச்சு? இல்ல, ஏன்னா பணத்தை பார்த்தோன்னு அவனுக்கு என்ன வந்துருச்சு? இச்சை வந்துருச்சு. எனக்கு அந்த மணி வேணும், ஒரு மாசம் ஃபுல்லா சம்பாதிக்கிற காசு ஒரே நாள்ல கிடைக்குது, 30 வெள்ளி காசு எனக்கு வேணும். ஆசைப்பட்டான், ஷார்ட்கட்டுக்கு ஆசைப்பட்டான் இல்லையா? அவன் அதுதான் ஆவியின் கனி இல்ல. அதுதான் நான் சொல்றேன், ஒருத்தவங்களை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா எதனால அறிந்து கொள்ள வேண்டும்? கண்ணிகளினாலே அறிந்து கொள்ளணும். இவனுக்கு இச்சை அடக்கல. அதுக்கு முன்னாடி அவன் பேசிட்டு இருக்கான், மணி 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 பேசிட்டு இருக்கான். உங்களை ராஜாவாக்கலாம். ஆண்டவர் கிங்டம் மைண்ட் செட்ல பேசினா, இவன் உலக மைண்ட் செட்ல பேசிட்டு இருக்கான். இதெல்லாமே அறிகுறிகள். என்ன அறிகுறி? என்ன அறிகுறி? யூதாஸ் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறதுக்கு அறிகுறி, தன்னுடைய ஆவியின் கனியை இழந்து கொண்டிருக்கிறதுக்கு அறிகுறி. ஆனா சுத்தி இருக்கிற யாராவது புரிந்து கொண்டார்களா? இல்ல. ஏன்னா அவ்வளோ வேஷம், அவ்வளோ வேஷம். அவன் செய்யற வேலையை பார்த்தா ஆண்டவரே கொடுத்தா கூட, ஆண்டவர் இன்னும் ஓப்பனா இவன் தான்ப்பா அப்படி சொல்லியிருந்தா கூட யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க போல, நம்பியிருக்க மாட்டாங்க போல. அவ்வளோ சூப்பரா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த 4 வேஷம் கூட நம்ம போட்டுடலாங்க. இனிமேல் நான் 3 சொல்ல போறேன், அது போடுறதா ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த 4 பேர் 4 எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தை பார்த்தார். உங்களுக்கு அந்த கதை தெரியும்ல? அத்தி மரத்தை பார்த்து, தூரத்துல அந்த அத்தி மரத்தை பார்த்து என்ன நினைத்தாருன்னா, வெளியில இலையா இருக்கு. அத்தி மரத்தோட தன்மை என்ன அப்படின்னா, இலை இருந்தா உள்ள என்ன இருக்கணும்? கனி இருக்கணும். இலை இல்லாட்டி என்ன இருக்கக்கூடாது? கனி இருக்கக்கூடாது. இது அத்தி பழத்தோட காலம் இல்லை அப்படின்னா, மேங்கோ சீசன் இல்லை. மேங்கோ சீசன் இருந்தாதான் என்ன கிடைக்கும்? மேங்கோ கிடைக்கும். அந்த மாதிரி இது அத்திப்பழம் சீசன் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் இது அத்திப்பழம் சீசன் இல்லை, அத்தி மரத்துல என்ன இருக்காது? பழமும் இருக்காது, இலையும் இருக்காதுன்னு தெரியும். ஆனா அந்த அத்தி மரத்துல என்ன இருக்குன்னா, பச்சை பசேல்னு இருக்கு. புரியுதா? இப்ப நம்ம வாழ்க்கையில கண்ணியெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டிக்க முடியும். நம்ம சுத்தி இருக்கிறவங்களை என்ன பண்ண முடியும்? நம்ப வைக்க முடியும். ஐ செழிப்பா இருக்கு, ஐ சூப்பரா இருக்கு. ஆனா பக்கத்துல ஓபன் பண்ணி இலைய பார்த்தா உள்ள என்ன இருக்காது? பழம் இருக்காது. இப்பதான் ஆண்டவருக்கு கோபம் வருது அந்த அத்தி மரத்தை பார்த்து. நீ என்ன பண்ணிட்டு போ, வேரோடு பட்டிருப்போன்னு சொல்றாரு. அந்த கிராமத்துக்கு போயிட்டு திருப்பி வர்றாங்க. அந்த அந்த அத்தி மரம் அங்க இருந்துச்சா? புடுங்கி போட்டிருக்கிற கண்டாங்க இல்ல? அதே மாதிரிதான் தெரிந்துக்கோங்க, ஆமீன் கனி இல்லாட்டி கூட ஆண்டவர்கிட்ட பிரசன்னத்துல உட்கார்ந்து அமர்ந்து அமர்ந்து கெஞ்சி கெஞ்சி, உங்க கிருபையை தாங்க ஆண்டவரே, எனக்கு அந்த ஆமீன் கனியை தாங்க ஆண்டவரே, நான் உங்களை போல வாழணும் ஆண்டவரே, நம்ம கேட்க கேட்க ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு அந்த ஆமீன் கனியை தருவார். ஆனா அந்த ஆமீன் கனி இருக்கிறது போல வெளியே ஒரு வேஷம் போட்டு கொண்டிருந்தோம்னா நம்மளை யாராலும் என்ன பண்ண முடியாது? காப்பாற்ற முடியாது. ஒருவேளை நீ அந்த வேஷம் போலலாம் உங்க அம்மாவால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், உங்க அப்பாவால ஐடென்டிஃபை பண்ண முடியும், பாஸ்டரால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, என்னடா இப்படி இருக்க, நீ சரியாகடான்னு யாராவது உங்ககிட்ட அட்வைஸ் பண்ண முடியும், சரிப்படுத்த முடியும், உங்களுக்காக ஜெபிக்க முடியும். ஆனா நீங்க எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி காட்டி கொண்டிருந்தீங்கன்னா யார் உங்களுக்காக ஜெபிக்க முடியும்? யார் உங்களுக்காக சரி பண்றதுக்கு முயற்சி பண்ண முடியும்? ஆமாவா? அப்போ நம்ம வேஷம் போடுகிற பழக்கம் இருந்தா யூதாசுடைய நிலைமை நமக்கும் வர்றதுக்கு தாமதிக்காது.
நம்ம இன்னைக்கு நிதானித்து அறிய வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஸோ அடுத்தது நம்ம யார்கிட்ட சாட்சி வாங்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க கிட்டலாம் வாங்கிடலாம். கொஞ்சம் ஈஸி தான், நான் சொன்னேன் இல்லை, கஷ்டம்தான். ஆனாலும் என்ன பண்ணிடலாம், ஒரு சூப்பர் ஆக்டர்னால என்ன பண்ண முடியும், சூப்பராக வேஷம் போடுறவங்களால வாங்கிட முடியும். ஜஸ்ட் லைக் யூதாஸ் இல்லையா. இன்னும் ஒரு 3 இது இருக்கு. ஓகேவா, அதை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 26, 27, 28. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈசாக்குடைய ஸ்டோரி. ஈசாக்குக்கு அந்த இடத்துல என்ன காலமாக இருக்கிறது, பஞ்சங்காலமாக இருக்கு. பஞ்சகாலமாக இருக்கும்போது அவர் விதை விதைக்கிறார். அவர் மட்டும் விதைச்சா என்ன கிடைக்குது, 100 மடங்காய் பலம் கிடைக்குது. அந்த இடத்துல தண்ணி எங்கேயுமே இல்லை. பஞ்சத்தில் தண்ணி இருக்காது இல்லையா, தண்ணி எங்கேயும் இல்லை. ஆனால் இந்த ஈசாக்கு போய் ஒரு இடத்துல துறவு வெட்டினா அங்கே மட்டும் என்ன வந்துடுது, தண்ணி வந்துடுது. ஒரு இடத்துல தண்ணி வருது. இந்த அபிமலைக்கு குரூப் வர்றாங்க. வந்துட்டு அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, சும்மா நை நை பண்ணுறாங்க. ஒன்று சரி வேண்டான்னு சொல்லிட்டு திருப்பியும் சண்டை போடாமல் இவர் என்ன பண்ணுறாரு, வேற இடத்துக்கு போகிறாரு. போய் அங்கேயும் தோன்றாரு. அங்கே என்ன வருது, தண்ணி வருது. ஆனால் அங்கே வாக்குவாதமும் அதிகமாக வருது. இன்னும் சிலர் சண்டை போடுறாங்க. அந்த இடத்துக்கு பேர் ஏசேக். அதை தள்ளி போட்டாச்சு. இன்னொரு இடத்துக்கு போய் தோன்றாங்க. இவர் அவங்கெல்லாம் தோண்டி தோண்டி தண்ணி வரல. இவங்க தோண்டின உடனே என்ன வருது, சித்தனா. அங்கேயும் என்ன வருது, தண்ணி வருது. இதை எல்லாரும் அந்த அபிமலைக்கு இவங்களோட கிட்டத்தட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்க தான். அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறவங்கன்னா இந்த கான்டெக்ட்ல எனிமீஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா, நமக்கு பிடிக்காதவங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். நம்மளை வெறுக்கிறவங்க, நம்ம முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுகிறவங்க, நம்மளை எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் நோட் பண்ணுறதோட அவங்க நம்மளை இன்னும் என்ன பண்ணுவாங்க, சூப்பராக நோட் பண்ணுவாங்க. அவங்களா வச்சுக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 4வது இடத்துல தோன்றாங்க. தோன்றும் போது இப்போ கொஞ்சம் வாக்குவாதம் வராமல் இருக்குது. உடனே அவர் அதுக்கு ரெகோபோத்துன்னு பேர் வச்சுட்டார். பேர் வச்சு அந்த ஊற்றில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த அபிமலேக்குக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 26, 28 வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து. பாருங்க, நீங்க என்னை ஆக்சுவலா என்ன பண்ணிட்டே இருக்கீங்க, பகைச்சிட்டே இருக்கீங்க. நான் என்ன பண்ணாலும் என்னை வந்து நைன்ட்டு ஏதாவது பண்றீங்க, இல்லாட்டி என் மேல ஏதாவது குறை சொல்றீங்க, இல்லாட்டி என்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்றீங்க, சண்டை போடுறீங்க, ஏதாவது என்ன பண்ணிட்டே இருக்கீங்க, செஞ்சுட்டே இருக்கீங்க. என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். தோன்றுனது யாருதான், எல்லா இடத்துலயும் துறவை தோன்றுனது யாருதான், ஈசாக்கு தான். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, துரத்தி விட்டுருக்காங்க. ஆனாலும் இவர் என்ன பண்றாரு, விட்டு கொடுத்திருக்கிறாரு. என்ன பண்ணிருக்கார், அந்த இடத்துல ஒரு ஆவியின் கனி வெளிப்பட்டிருக்கு இல்ல. அந்த இடத்துல நீடிய பொறுமையா இருந்திருக்காரு, சாந்தத்தை கையாண்டிருக்காரு, எல்லா நல்ல பண்புகளையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு, அன்பை தான் காட்டியிருக்காரு, அவர்கிட்ட இருக்கிற சமாதானத்தை தான் வெளியே கொடுத்திருக்கிறாரு இல்லையா. இன்னொன்னு விசுவாசிச்சிருக்காரு. என்னன்ட்டு, நான் இன்னொரு இடத்துக்கு போவேன், அங்க தோண்டுனா என்ன வரும், தண்ணி வரும். அங்க தண்ணி இருக்கா, ஸ்ட்ரீம் உள்ள ஓடுதா, இதெல்லாம் தேவையில்லை. நான் தோண்டுனா கர்த்தர் எனக்காக என்ன பண்ணுவார், தண்ணி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஓகே, இத்தனை கனி வெளிப்பட்டாச்சு. இத்தனை இதையும் நோண்டி பார்த்துட்டு இப்ப வந்து சொல்றாங்க, அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிச்சயமாகவே யார் உங்க கூட இருக்கிறா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் நம்மளை பகைக்கிறவங்க, நம்மளுக்கு நச்சு கொடுக்கறவங்க, நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கறவங்க, நம்மளை பத்தி போய் அபியூஸ் பண்றவங்க, தப்பா பேசுறவங்க, நம்ம முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, உங்க ப்ரொமோஷனை தடுக்கிறவங்க, இவங்க உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லணும். ஹல்லேலூயா சொல்றாரு பாருங்களேன். அந்த வார்த்தைக்கு அப்படியே ஒரு என்ன சொல்லலாம், அந்த பக்கத்துல இருந்தா வாவ் சூப்பரான ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லலாம். சொல்றாரு பாருங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடே இருக்கிறார். உங்களோட செயல்களை பார்த்து, நீங்க இந்த ஆவின் களி பிரதிபலிக்கிறத பார்த்து, யார் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்களோ, யார் உங்களுக்கு வெறுத்தாங்களோ, யார் உங்களுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, அவங்க சொல்லணுங்க, நிச்சயமாவே யார் உங்க கூட இருக்கா, உன்னை என்னால ஒண்ணுமே பண்ண முடியலப்பா, உன் கூட யார் இருக்கா, நீ சண்டை போடல, நீ அதை பண்ணல இதை பண்ணல, ஆனா நீ போற இடத்துலலாம் ஏதோ வித்தியாசம் இருக்கு, உன் கூட யார் இருக்கா, கர்த்தர். ஹல்லேலூயா. இத சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசேப்பை பார்த்து அந்த காலத்துல சொன்னாங்க, இவன் கூட ஏதோ ஒரு வித்தியாசமான ஆவி இவன் கிட்ட இருக்கு, இவன் செய்யறதெல்லாம் எப்படி இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணும், வாழணும். 5வது நம்ம பார்க்குறோம், யாருக்கு நீங்க சாட்சிகளா இருக்கணும், யாருக்கு, உங்களை வெறுக்கிறவர்களுக்கு,
உங்களை பகைக்கிறவங்களுக்கு. நீங்கள் அந்த டேர்ம்ஸ் நீங்கள் யாருக்குனாலும் போட்டுக்கலாம். உங்களை பார்த்து அதான் சொல்கிறல்ல, சும்மா நேக் பண்ணுறவங்க, சும்மா உங்களை பார்த்து குறை சொல்கிறவங்க யாராக இருக்கலாம், அவங்க உங்களை பார்த்து சாட்சி சொல்லணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னைக்கு 9 கனியையும் நீங்கள் வெளியே காட்ட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:12. மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. சோ அடுத்தது 6வது காரியம், நீங்க யாருக்கு சாட்சியா இருக்கணும் தெரியுமா? யாருக்கு? உங்களுக்கு நீங்களே. இல்ல மற்ற எல்லாம் ஃபெயில் ஆகலாம், ஓகேவா? மற்றவங்க எல்லாம் நம்மளை ஏமாந்து கூட என்ன பண்ணலாம்? ஆமாங்கன்னு சொல்லிடலாம். ஆமா இவங்க நல்லவங்க, இவங்க சரியா இருக்காங்க. ஆனா உங்க மனசு, நீங்க உங்களை பார்த்து நீங்க சொல்லணும், என்னது? நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கேன், நான் ஆண்டவரோட வழியில தான் நடக்கிறேன். ஏன்னா நம்ம மனசு தனியா இருக்கும்போது நம்ம கிட்ட பேசும் இல்லையா, அந்த டைம்ல நம்ம மனசு போய் சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. இல்லை நீங்கள் உட்காந்து டீப் இன்சைட் உங்கள் கூட தனியாக உட்காந்து நீங்கள் ஜெப வேலைக்கு முன்னாடி ஒரு மௌனமான நேரத்தில் உங்களை நீங்கள் நிதானித்து பார்க்குற நேரத்தில், இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்க, உங்கள் மனசு பொய்யே சொல்லாதுங்க. தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க, ஃப்ரீயாக உட்காந்து யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரும்போது யோசிச்சு பாருங்க, பொய்யே பேசாதுங்க. தப்பு செய்துன்னா உங்கள் மனசு அழகாக சொல்லி கொடுக்கும், இது தப்பு, இதுதான் நீ செஞ்சிருக்க தப்புன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களோட இருதயத்தை அந்த இடத்துல அந்த மாதிரி கரெக்டான ஸ்ட்ரீமில் நடத்தி கொண்டு போகிறவர் ஆவியானவர். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக இருக்கிறோம்ல, அதான் சொல்கிறோம். தப்பு செய்கிறோம் அப்படின்னா ஆண்டவரோட சமூகத்தில் உட்காரும்போது நமக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க இல்லையா, ஞாபகப்படுத்தும் போது நம்ம ஒப்புரவாகிறோம் இல்லையா, அப்போ நம்ம சரியாகி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. 6வது, யார் சாட்சி கொடுக்க வேண்டும்? உங்கள் மனசு சாட்சி கொடுக்கணும். என்னோட மனசு எனக்கு சாட்சி கொடுக்கணும், அதுதான் உண்மையான சாட்சியாக இருக்கும். அடுத்தது 7வது எடுத்து வாசிப்போம். யோபு 1:8. பாருங்க, கர்த்தர் இந்த சாட்சி பாருங்களேன், யாருக்குமே கிடைக்காத சாட்சி. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. ஆண்டவர் ஒரு மனுஷன் பேரை சொல்றாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. உத்தமனும் சன்மார்க்கனும், ஆண்டவர் சொல்றாருங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய. பொல்லாப்புன்னு கேட்டாவே என்ன பண்ணிடுவாரு? விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பூமியில் ஒருவன் கூட என்ன பண்ணல? இல்லை. கடைசியான சாட்சி. நம்ம எங்க போய் சேரணுங்கிறதுக்காக இந்த ஓட்டத்தை ஓடுறோம். எங்க போய் சேரணுங்கிறதுக்காக பரலோகத்துக்கு போய் சேரணும். அங்கே போகும்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமமான பிள்ளையே, இல்லை உண்மையும் உத்தமமான என்னோட செல்வமே சொல்லிட்டு உங்களையும் என்னையும் அவர் அள்ளி அணைத்து கொள்ளணும்னா நம்மளோட கடைசி சாட்சி யார்கிட்ட இருந்து வரணும்? ஆண்டவர்கிட்ட இருந்து வரணும். அவர் சொல்றாரு பாருங்க, யோபுவை பார்த்து, பிசாசுகிட்டயே போய் தைரியமாக சொல்கிறாருங்க. நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? ஏய் அங்கே போய் பாரு எப்படி இருக்குன்னு. அவன் லைட்டாக டச் பண்ணால் போதும், உடனே நம்ம என்ன ஆகிடுவோம்? ஆண்டவரே இல்லை, எல்லாமே பொய், நான் ஜெபம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு, எத்தனை புலம்புவோம். அவருக்கு டச் பண்ணுறாங்க, அவரோட உடைமைகளை டச் பண்ணுறாங்க, அவருடைய பொருளாதாரத்தை டச் பண்ணுறாங்க, அவருடைய பிள்ளைங்களை டச் பண்ணுறாங்க, அவரோட எல்லாத்தையும் கடைசியில் அவரோட உடம்பையே என்ன பண்ணிட்டாங்க? டச் பண்ணியாச்சு. அப்பவும் அவர் சொல்றாரு, இல்லை இல்லை, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தான்? நல்லவர் தான், அவர் தீமை செய்யறவர் இல்லை. இப்படி ஒன்னொன்னா யார் சொல்றா? யோபு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு மனசு வருமா? நம்ம வேணா ப்ரேயர் பண்ணுவோம், தெரியாமல் அப்படிலாம் சவால் விட்டுருக்காதீங்க ஆண்டவரை என்ன வச்சு, அப்புறம் என்னோட அப்படி வேணா நம்ம பண்ணுறோமே தவிர, ஆண்டவர் நம்மளை பார்த்து இப்படி சாட்சி சொல்லுகிற அளவுக்கு நம்ம எப்போங்க வாழ போகிறோம்? நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. சிஎல்சியில் இருக்கிற நம்மளை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்டோடு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இவங்க நம்ம ஃபஸ்ட்டு 4 பேர்த்துக்கிட்ட வாங்குறது ஓகே தான், வாங்கிடலாம். ஆனால் அந்த கடைசி 3 நான் சொன்னேன் இல்லையா, எனிமீஸ் கிட்ட இருந்து வாங்குறது. அடுத்தது நம்ம மனசு தனியாக உட்காந்துருக்கும் போது பேசுறது, ஆண்டவர் நம்மளை பார்த்து பெருமையாக சொல்கிறது, இதை வாங்கினாதான் நம்ம பரலோகத்துக்கு போக ரெடி ஆகிட்டோம்.
ஹல்லேலூயா. இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்டை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க அந்த வாழ்க்கையில நம்ம இதெல்லாத்தையும் பிரதிபலிக்க ஆண்டவர் அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு ஏத்தாற் போல நமக்கு கிஃப்ட்ஸை கொடுக்கிறவரா இருக்கிறாராம். எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று. அந்த கிஃப்ட்ஸ் எப்போ கிடைக்கும்னா அவனுடைய சும்மாலாம் தர மாட்டாருங்க ஆண்டவர். கிஃப்ட்ஸை எப்ப தருவாருன்னு வேதம் சொல்லுகிறது. அவனுடைய பிரயோஜனத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க இந்த ஆவியின் கனி தான் அதோட பிரைமரி நீட்ஸ். அதுக்கு என்ன, அந்த கிஃப்டை நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய பேசிக்கான ஒரு தகுதி என்ன, ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனி இருந்ததுன்னா அடுத்தது உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கிஃப்ட்ஸை தருவார். சும்மாலாம் கிஃப்டை தர மாட்டாரு. எப்போ தருவார்னா உங்களுக்கு அந்த கிஃப்ட் இப்போ வேணும்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தருவார். ஆனா தருகிறத ஆண்டவர் திருப்பி என்ன பண்ண மாட்டாரு, வாங்க மாட்டார். ஸோ என்ன தராருன்னு பாருங்க. அவனுடைய எப்போ தருகிறார், சேர்ந்து சொல்லுங்க, பிரயோஜனத்துக்கென்று தருகிறார். அதை வாங்கி சும்மா பூட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணலனா அது எதுக்கு, யூஸ் இல்லை இல்லையா? அப்போ கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆவியின் வரங்கள் ஆண்டவர் எப்போ தராரு அப்படின்னா பிரயோஜனப்படுத்தணும்னா அதை என்ன பண்ணுவார், ஆண்டவர் தருவார். அப்போ நம்ம எப்போ பிரயோஜனப்படுத்துவோம், இந்த 9 கனிகளோடு நம்ம வாழ்கிறோம். வாழும்போது நம்ம வாழ்க்கையை பார்த்து அநேகர் என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்வாங்க. இதை ஏற்றுக்கொள்ளும் போது அப்போ இந்த ஸ்பிரிட்ஸ் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ என்னென்ன கிஃப்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாசிங்க அடுத்த வசனம். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஞானத்தை போதிக்கும் வசனம். அடுத்தது வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். அப்போ அதாவது இந்த 9 வரங்களையும் நம்ம 3ஆக பிரிக்கலாம். எப்படி நான் ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்டை 3ஆ சொன்னேன் இல்லையா? ஒன்று பர்சனல், இன்னொன்று ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள், அடுத்தது 3ஆவது ரிலேஷன்ஷிப் வித் காட். அதே மாதிரி இதை 3ஆய் பிரித்தோம் அப்படின்னா ஒன்று எதுக்குன்னா கிஃப்ட்ஸ் ஆஃப் நோயிங், எனக்கு அதை அறிந்து கொள்ளுகிறதுக்கு. ஸோ அந்த அறிவை உணர்த்துகிறதுக்கு. அடுத்தது ஞானத்தை போதிக்கும் வசனமும், டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறியக்கூடிய ஞானம். இந்த 3 எதுக்காகனா அறிந்து கொள்ளுகிறதுக்கு. எதற்கு, ஒருவேளை ஒரு சிலருக்கு ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கணுமா இருக்கலாம். அந்த போதிக்கிறதுக்கு தேவன் போதிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை என்ன பண்றாரு, கொடுக்கிறார். நம்மளுக்கு சில நேரத்தில் இந்த மனுஷங்க எப்படின்னு சொல்லி புரிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கலாம். அப்போ ஆண்டவர் பகுத்தறியக்கூடிய ஞானத்தை என்ன பண்ணுகிறார், தருகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 3 கிஃப்ட்ஸ் ஆஃப் நோயிங். அடுத்த 3 எப்படின்னா கிஃப்ட்ஸ் ஆஃப் ஆபரேஷன், கிஃப்ட்ஸ் ஆஃப் டூயிங். இது எப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், அற்புதங்கள் செய்கிறதுக்கு. இன்னொன்று வியாதிகளை குணமாக்குவதற்கு. அடுத்தது விசுவாசத்தினால், விசுவாசம் இருந்தால் தான் இது மற்றதெல்லாம் என்ன பண்ணும், நடக்கும். சரியா? விசுவாசம்ங்கிற ஆவியின் கனி இருக்கணும். அடுத்தது விசுவாசம்ங்கிறது ஒரு வரமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம நீங்கள் ஆண்டவருக்குள்ள ஒரு சிலரை நடத்துறீங்க, நம்ம சபைக்கு ஒரு சிலர் வியாதியோட வர்றாங்க, அப்போ குணமாக்குகிற வரங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். மிராக்கிள்ஸ், அடுத்தது ஹீலிங்கையும் கொடுக்கிறார். அடுத்த 3 என்ன அப்படின்னா கிஃப்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுக்கும் அந்நிய பாஷை வரமும். அடுத்தது அந்த அந்நிய பாஷைங்கிறது ரகசியங்களை பேசுகிற ஒரு கிஃப்ட் இல்லையா? அப்போ ஒருத்தவங்க ரகசியத்தை பேசும்போது இன்னொருத்தவங்க அது என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரமுமா இருக்குது. ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் சபையில இந்த 9 வரங்களும் என்ன பண்ணப்பட்டுச்சு, செயல்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ எப்படி இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க உள்ள வரும்போதே அவங்க அழகா போதித்தாங்க வேத வசனத்தை, அழகா கத்தருக்குள்ள சத்தியத்துல அவங்கள என்ன பண்ணாங்க, வளர்த்துனாங்க. சிலர் தவறான ஆட்கள், கள்ள ஆட்டுகள் உள்ள வந்தது, கள்ள ஓநாய்கள் உள்ள வந்தது. அது உள்ள வரும்போது அழகா டிசர்ன் பண்ணிட்டாங்க, இவங்க சரி இவங்க தப்பு, கண்டிக்க வேண்டியவங்களை கண்டித்தாங்க, உணர்த்த வேண்டியவங்களை உணர்த்தினாங்க. அடுத்தது வியாதியோட ஒருத்தர் வந்தா அவங்களை என்ன பண்ணாங்க, சுகமாக்குனாங்க. அவங்களுக்கு என்ன விதமான மிராக்கிள் வேணுமோ அது தேவ சபையில வைத்து நடந்தது. அவங்களுக்கு ரகசியங்களை பேசுகிற அந்நிய பாஷைய வரங்கள் இருந்தது. ஒருத்தர் பேசினா இன்னொருத்தவங்க வியாய்க்கான செய்கிற வரமும் இருந்தது. அதே நேரத்தில் ஃபியூச்சரை டிட்டர்மைன் பண்ற ப்ராஃபஸிங்கிற கிஃப்ட் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொடுத்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் கொடுக்கல அதனால ஆண்டவருக்கு நான் வேண்டாம் அப்படி இல்லைங்க.
இதெல்லாம் ஆண்டவர் எதுக்காக கொடுக்குறாருன்னா, நம்ம எந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணணும் நம்மளை ஆண்டவர் ரெடி பண்ணுறாரோ அன்னைக்கு ஆண்டவர் இதை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம ரகசியத்தை ஆண்டவர்கிட்ட ஆல்ரெடி நம்ம சர்ச்சில் பேசுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம அடுத்தது இந்த வரங்கள் எல்லாம் வேண்டும் என்றால் நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட க்ளோஸராக இருக்கணும். ஆண்டவர் வந்து இன்னைக்கு மிராக்கிள் செய்கிற கிஃப்ட்டை நம்ம கொடுத்துட்டார். எத்தனை பேர் நாளையிலேருந்து யூஸ் பண்ண போறீங்க? நமக்கு இன்னும் சூழ்நிலை வரவே இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லை? அப்போ ஆண்டவர் அந்த சான்ஸ் கிடைக்கும் போது நமக்கு ஆண்டவர் கட்டாயமாக என்ன பண்ணுவார்? தருவார். அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னா, ஆவியின் கனிகள் முற்றிலுமாக என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்கலாமா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளாய் இந்த உலகம் பரியந்தம், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நாங்கள் இப்படி ஒரு சாட்சிகளாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கலாமா? எல்லாருமாய் கண்களை மூடி, எல்லாருமாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, சாட்சிகளாய் இருக்க எங்களை அழைத்து இருக்கிறீங்க ராஜா. இரத்த சாட்சிகளாய் இருக்கலாம், எங்கெங்கேயோ போய் ஆண்டவருக்காக சாட்சி சொல்லலாம். அது எல்லாம் செய்யணும்னா அடிப்படை சரியாக வேண்டும். அடிப்படை இன்னைக்கு ஆடிக்கொண்டு இருக்கிறதே, அஸ்திபாரம் சரியா இல்லாட்டி எப்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிஃப்ட்ஸால அலங்கரிக்க முடியும்? ஆண்டவர் கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, அந்த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், அந்த ஆவியின் கனியை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறீங்களா? எல்லாருமா ஆண்டவரை நோக்கி, அப்பா எனக்கு அந்த அன்பை தாங்க ராஜா. ஒருவேளை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நான் அதிகமா உங்க பாதத்துல காத்திருக்கிறேன்ப்பா, உங்களை நான் இன்னும் அதிகமாய் பிரதிபலிக்கும்படியா. அந்த சூரியனை நோக்கி அந்த சந்திரன் எப்படி அதை பார்த்துட்டு இருக்கோ அதே போல நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ராஜா. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ராஜா, உங்களை நோக்கி பார்க்கிறேன் சுவாமி, எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட, உங்களை நோக்கி பார்க்கிறேன் நான். நீங்க ஒருவேளை உங்ககிட்ட எந்தெந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இல்லை நீங்க நிதானிங்க இந்த நேரத்துல. என்கிட்ட இந்த கிஃப்ட் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா நான் அதிகமா உங்க பாதத்துல இனிமேல் நான் காத்திருக்கேன் ஆண்டவரே, எனக்கு அந்த ஆவியின் கனியை தாங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த அன்பை எனக்கு தாங்கப்பா. நான் பேசுறவங்க கிட்ட எல்லாம் என்கிட்ட இருக்க அன்பு பிரதிபலிக்கணும் ஆண்டவரே. அந்த சந்தோஷம் என்கிட்டயே இல்லாட்டி நான் எப்படி ஆண்டவரே வெளியே தர முடியும்? அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆவியின் கனியில நிறைந்திருக்கிற ஒரு பிள்ளையாய் நான் இருக்கணும் ஆண்டவரே. நீங்க கேளுங்க, அப்பா எனக்கு அந்த சந்தோஷத்தை நிறைவாய் தாங்க. சமாதானம் இல்லாத நம்மால எப்படி உலகத்துக்கு சமாதானம் கொடுக்க முடியும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் இருதயம், என் குடும்பம் சமாதானத்தினால் நிறைந்திருப்பதாக தகப்பனே. கேட்பீங்களா? சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அந்த நீடிய பொறுமை தாங்கப்பா. அந்த பொறுமையே இல்லாம போகுதே ஆண்டவரே. சில சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு பொறுமையே இல்லாம போகுதேப்பா. பொறுமையா இருக்க உதவி செய்யுங்க. நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட. தேவ சமூகத்துல நம்ம இருந்து கேட்கும் போது கர்த்தர் அதை தருகிறவராய் இருக்கிறார். ஒரு சிச்சுவேஷனை நான் ரொம்ப ரொம்ப கோபமா நான் கையாளுகிறேன், ரொம்ப ஆக்ரோஷமா நான் கையாளுறேன், இல்லப்பா நான் கிரேஸ்ஃபுல்லா செய்யறதுக்கு உதவி செய்யுங்க. எனக்கு அந்த நீடிய பொறுமை தாங்க. உங்ககிட்ட இருந்த அந்த பொறுமை எனக்கு தாங்கப்பா. அந்த தயவு, அந்த கைண்ட்னஸ் தாங்க ஆண்டவரே. இன்னொருத்தவங்க கிட்ட நான் தயவாவே நடந்துக்க மாட்டேங்கிறேன், ஏன்னா என்கிட்ட தயவு இல்லையேப்பா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த தயவை காட்ட உதவி செய்யுங்க. எல்லா விதமான நற்குணத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த நற்குணத்தை தாங்க ஆண்டவரே. கேட்பீங்களா? விசுவாசம், ஆண்டவர் கிட்ட இருக்கிற உறவு சரியா இருக்கணும்னா விசுவாசம். ஆண்டவரே இந்த வாழ்க்கையை நீங்க எனக்கு வாழ கொடுத்திருக்கீங்க, அதை நடத்தி முடிக்க வல்லவர் சுவாமி. நீங்க வழியில வருகிற ஒவ்வொரு காரியத்தை நினைச்சு நான் கலங்க கூடாது ராஜா. எனக்கு விசுவாசத்தினால் நான் ஊன்றி நிற்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க, விசுவாசத்தை எனக்கு ஊற்றுங்க தகப்பனே. கேட்பீர்களா? எனக்கு விசுவாசத்தை ஊற்றுங்க சுவாமி. அந்த ஜென்டில்னஸ் தாங்க கத்தாவே, ஜென்டில்னஸ் தாங்க தகப்பனே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இச்சை அடக்கத்தை தாங்கப்பா. இச்சை அடக்கத்தை தாங்க ஆண்டவரே. ஏன் சித்தம் இல்ல, ஏன் இஷ்டம் இல்ல, உங்க இஷ்டம் தான் எல்லாமே சொல்லி நான் மாற எனக்கு உதவி செய்யுங்கப்பா.
ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா எங்களை சுத்தி இருக்கிற நாங்க இங்க இருந்து வெளியே போயிட்டோம்னா நாங்க பாக்குறது எல்லாம் உண்மை அறியாதவங்க தான்ப்பா. அவங்க முன்னாடி நான் சாட்சியை காத்து கொள்ளணும் அப்பா. அவங்க என்ன பார்த்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் சொல்லணும் ஆண்டவரே. உண்மை அறியாதவர்கள் மத்தியில நான் சாட்சியா இருக்கணும். யாருக்கும் நான் இடரலை உண்டாக்க கூடாது தகப்பனே. நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட, யாருக்கும் இடரலை நான் உண்டாக்க கூடாது தகப்பனே. எங்களுக்கு கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க அப்பா. எங்க வீட்ல இருக்க சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், நான் எடுக்கிற சண்டே ஸ்கூல் சில்ட்ரனா இருக்கலாம், நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், அவங்க முன்னாடி நான் சாட்சியை காத்து கொள்ளணும் அப்பா. நீங்க அதுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு பெற்றோர் நிறைய பேரு அதிகமா போன் யூஸ் பண்றோமா, நான் பார்க்கல, எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் தாங்க. நீங்க கேளுங்க, என் பிள்ளைங்களுக்கு நான் மாதிரியா இருக்கும்படி நான் ஒரு முன்மாதிரியா இருக்க உதவி செய்யுங்கப்பா. நான் என் வார்த்தையை தவறா யூஸ் பண்ணாதபடிக்கு என் வாய்க்கு ஒரு காவல் போடுங்க ராஜா. என் பிள்ளைங்க சரியாய் பேசணும்னு நினைக்கிறேன், நான் முதல்ல சரியாய் பேசட்டும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க தகப்பனே. அடுத்தது விசுவாசிகளுக்கு நான் மாதிரியா இருக்க உதவி செய்யுங்கப்பா. என்னோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு நான் மாதிரியா இருக்க உதவி செய்யுங்க அப்பா. என்ன பகைக்கிறவங்க, என்ன பார்த்து வேண்டாம் சொல்றவங்க, என்ன வெறுக்கிற மாதிரி வெளியே இருக்கிறவங்க, அவங்க வந்து சொல்லணும் அப்பா, உன்னோடு இருக்கிறது கர்த்தர் என்று சொல்லணும் ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க, அப்படி ஒரு முன்மாதிரியான ஜீவியம் எனக்கு தாங்கப்பா. எனக்கு அப்படி ஒரு முன்மாதிரியான ஜீவியம் தாங்க. என் வாழ்க்கையை எத்தனை பேர் டிஸ்டர்ப் பண்றாங்களோ அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்ப்பா, ஈசாக்கை போல. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. அப்பா நீங்க குறித்த ஒவ்வொரு தேவ மனுஷர்களுக்கும் அப்படியாய் நீங்க கிருபை செய்தீரேப்பா. எங்களுக்கு செய்யுங்க, எங்களுக்கு செய்யுங்க. யோசேப்போடு நீங்க இருந்தது ப்ரூவ் பண்ணீங்கல்லப்பா, எங்களோடு இருங்க ராஜா. நீங்க கேளுங்க, யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு புது பிசினஸ் ஐடியா தந்தாரு, யாருக்குமே அந்த மாதிரி தரல. அவரு சொன்ன மாதிரி ஆடுகளை அவங்க அந்த மாதிரி செய்யும் போது ஆடுகள் விருத்தி அடைந்தது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் செய்கிற வேலையில உங்களுடைய ஞான யுக்தி என் மேல விளங்குவதாக தகப்பனே. நான் செய்கிறதுல ஒரு டிஃபரன்ஸ் தாங்க கத்தாவே. எத்தனையோ பேர் இந்த வேலை செய்யலாம், ஆனா நான் செய்யறதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்பா. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னோட மனசு எனக்கு சாட்சி சொல்லணும். இப்போ நீங்க சைலண்டா இருந்து உங்க மனதுகிட்ட நீங்க பேசுங்க. நீங்க உங்களை நிதானிச்சு பாக்குறீங்களா? நம்மை நாமே நிதானித்து கொண்டால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஒரு நிமிஷம் இருந்து யோசிங்களேன். என்கிட்ட இந்த 9 கனி இருக்கா யோசிங்க. உங்க மனசுல ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். சைலண்டா ஆண்டவர் உங்ககிட்ட உணர்த்துவார், நீ இந்த நேரத்துல இப்படி நடந்தியே, இது தப்பு. ஆண்டவர் பேசுறதுக்கு விட்டு கொடுக்குறீங்களா? சைலண்டா நீங்க ஆண்டவர் பேசுறத கேளுங்க. நான் என்ன மாறணும் ஆண்டவரே, நான் எதை சரி பண்ணிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கெல்லாம் சரிப்பா, ஓகே ஆண்டவரே, நான் இனி மாறுறேன்ப்பா, இனி நான் கேட்கிறேன் ஆண்டவரே. என்னை நீங்க மனைந்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட அக்செப்ட் பண்ணுங்க. சில விஷயத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரா, நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. நான் இதை சரி பண்றேன்ப்பா. ஆண்டவர் சில இடத்துல ஞாபகப்படுத்துற விஷயத்தை நீங்க அக்செப்ட் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்தின் மூலமாவே உயர்வைய தேவன் தருவார். ஆண்டவர் சில நேரத்துல ஞாபகப்படுத்தலாம், இதெல்லாம் பெரிய விஷயமா? அது உங்க சில்ட்ரன் கிட்ட நீங்க பிஹேவ் பண்ற விதமா இருக்கலாம், உங்க கணவன் கிட்ட நீங்க பிஹேவ் பண்ற விதமா இருக்கலாம், உங்க மனைவி கிட்ட பிஹேவ் பண்ற விதமா இருக்கலாம், உங்க மாமியாரை நீங்க உதாசனப்படுத்துற விதமா இருக்கலாம், உங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாம இருக்கலாம், உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிக்கு உண்மை இல்லாத விஷயமா இருக்கலாம், பேரண்ட்ஸ்க்கு ஏமாத்துற விஷயமா இருக்கலாம். நீங்க ஆண்டவர் கிட்ட இந்த நேரத்துல சரண்டர் பண்றீங்களா? இதை நான் செய்ய மாட்டேன்ப்பா, என்ன நீங்க மாற்றுங்க ஆண்டவரே, என்ன நீங்க சரியாக்குங்கப்பா. கடைசியா நான் பரலோகத்துக்கு வரும்போது நீங்க என்ன பார்த்து சாட்சி இடணும் ஆண்டவரே. நீங்க என்னைய பார்த்து உண்மை முத்தமான பிள்ளையேன்னு சொல்லணும்ப்பா. யோபுவை குறித்து அப்படி ஒரு சாட்சி இட்டீங்களப்பா, என்ன பார்த்து சொல்ல முடியாது நான் வாழணும் அப்பா. எங்களை மாற்றுங்க சுவாமி, எங்களோட பிரயோஜனத்துக்கு ஏற்ற மாதிரி
எங்களுக்கு அந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்டை தாங்க ஆண்டவரே, கிஃப்ட்ஸ் ஆஃப் நோயிங்க தாங்க ஆண்டவரே, கிஃப்ட்ஸ் ஆஃப் ஆபரேஷன் தாங்க, கிஃப்ட்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் தாங்கப்பா. எப்போ தேவையோ இந்த 9 வரங்களும் எங்க வாழ்க்கையில சரியாய பயன்படுவதாக தகப்பனே, பயன்படுவதாக ராஜா. எங்க சபையில இது பயன்படுவதாக, அநேக ஆத்துமாக்கள் உள்ள வரும்போது இது பயன்படுவதாக ராஜா. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல ஒரு பெரிய மாற்றத்தை இந்த கிஃப்ட்ஸ் உருவாக்கினரே ராஜா, அதே போல உருவாக்கட்டும் சுவாமி. நீங்க இதை செய்ய போறதுக்காக நன்றி சுவாமி. நாங்க அப்படியாய் உங்களை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழ போறதுக்காக நன்றி அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில நடத்துவீராகப்பா. உங்க அன்பின் கையில என்னையும் எங்களையும் நாங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. நீங்க வழி நடத்திட்டாங்க. நாங்க டெய்லி எங்களை ஆராய்ந்து பார்க்க, உங்ககிட்ட நாங்க இன்னும் கிட்ட சேர, இன்னும் நாங்க சாட்சிகளா இருக்க, உங்களை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.